ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்னால என்ன மாதிரி நன்மைகள் இருக்கலாம் அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆல் இன் ஒன் டிடிடி அப்டேட் சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்மளோட சேனலில் கொடுக்குற வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றனால தான் ஸோ இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் 12,500க்கு மேலே நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லியும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது எல்லாமே அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். ஸோ வாங்க இன்னைக்கான டீட்டெயில்ஸை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல அப்படி என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, மேபி இந்த சேஞ்ச் எதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஒரு தெலுங்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்த இமேஜ் தான். அவங்க ரெடி பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது பழைய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன். இது நியூ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 27/7/2024 இன்னைக்கு காலையில தான் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தர்ஷனத்துக்கான டோக்கன் இன்னைக்கு இஷ்யூ பண்ணது தான். காலையில 7 மணிக்கு இந்த டோக்கன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டோக்கன்லயும் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டோக்கன்ல இந்த இடத்துல ஒரு QR கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அந்த QR கோட் அப்படின்றது நம்ம தர்ஷன் போகும்போது அங்க ஸ்கேன் பண்றது. அதே மாதிரி இப்ப வர டிக்கெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பக்தரோட போட்டோ அதுல வர்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்னங்க பெரிய சேஞ்சஸ் வந்துட போகுது. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா புக்கிங் நம்பர், அதே மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட், ரிப்போர்ட்டிங் டைம், லட்டோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ்ல 1 அப்படின்றதும் லட்டோஸ் 1 ஃப்ரீன்றது இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த QR கோட் இருந்த இடத்துல போட்டோ வந்துருச்சு. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர், எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகணும், அதே மாதிரி டேட்டு அண்ட் தர்ஷன் டைமும் பெருசா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க சின்னதா இருக்கும், கொஞ்சம் நம்ம ஒத்து பார்க்குற மாதிரி இருக்கும், இங்க பெருசா இருக்கு. அதே மாதிரி தான் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லயும் இந்த டைம் புக்கிங்ல அந்த தர்ஷன் டிக்கெட்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பெருசாவே உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்ல தர்ஷன் டைமும் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த புதிய சேஞ்சஸ் எதனால கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ உங்களோட வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நான் எதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டைம் தர்ஷன் போனப்போ அவங்க பார்த்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் இப்போ ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு கவுண்டர்ல நின்று தான் நம்மளாம் டோக்கன் வாங்கணும், இல்லைன்னா டோக்கன் தரமாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர், அதாவது நாங்க தர்ஷன் போகும்போது எங்க கூட வந்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்களாம் ஆதார் கார்டை வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டோம், எங்களுக்கான SST டோக்கனை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா பக்தர்கள் நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 11 12 மணிக்கெல்லாம் க்யூவில் நின்று அங்கேயே தூங்கி ஸோ சிரமப்பட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு டோக்கன் வாங்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, நீங்கள் சிம்பிளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டோக்கன் வாங்கிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கலாம், இல்லை இவங்களும் ஃபர்தரா திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வர்றதுல இந்த இடத்துல பக்தரோட போட்டோ வருது. ஸோ அங்கே லைவா வெப்காம் வச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ அந்த இடத்துல வர்ற மாதிரி கொடுக்குறாங்க. மேபி சம்மந்தப்பட்ட பர்சன் கவுண்டர்ல வாங்குறாங்களா என்ன அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து தானே டோக்கன் கொடுப்பாங்க, அப்ப எப்படி அங்க இருக்கிறவங்க டோக்கனை இஷ்யூ பண்ணிருக்கலான்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் சீட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாருக்கு அவங்க டோக்கன் இஷ்யூ பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டும் ப்ளஸ் அவங்களோட ஃபோட்டோவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டா, ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அந்த வெப்கேம் கிட்ட வச்சாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அதில் அப்படியே ஸ்க்ரீனில் எடுத்துக்கும். அடுத்து ஆதார் நம்பரை வச்சு டோக்கன் இஷ்யூ பண்ணலாம். ஸோ டைரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஃபோனில் அவங்களோட இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு கூட டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இன்னைக்கு சேஞ்சஸ் நேற்றெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் புரோக்கர்ஸ் மூலமாக SST டோக்கன் வாங்குறது, இன்னும் ரூம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான விஷயங்கள் குறையும்.
சாதாரண பக்தர்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் போய் சேர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல கொண்டு வந்திருக்க முக்கியமான அப்டேட். ஸ்ரீவாரி மெட்ரிலையும் இதே மாதிரி டோக்கன்ஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அங்கேயும் இந்த டோக்கன்ஸ்ல இந்த ஆப்ஷன் அப்டேட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நடந்த முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து திருமலையில இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து ஆல்ரெடி இஓ வந்து ஷியாம்லா ராவ் அவர் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து கூடுதல் இஓவா வந்து வெங்கையா சௌத்ரி அப்படிங்கிறவரு இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் அது சம்பந்தமான போட்டோஸும் வந்து டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் தான் அடிஷனலா ஒரு இஓவும் வந்து திருமலை தேவஸ்தானத்துக்கு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆனது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் கூடுதலான முக்கியமான விஷயம். அடுத்ததான் நேத்து டிடிடியோட இஓ வந்து வைகுண்டம் 2 காம்ப்ளெக்ஸ்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் கொடுக்கக்கூடிய பிளேஸ் வந்து இப்போ டெம்பரவரியா ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க. கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்ல இதுக்கான பெர்மனன்ட் பிளேஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான வாகனங்கள் நிறுத்துறது, அங்க உட்காந்து வெயிட் பண்றதுக்கு, அதே மாதிரி பார்க்கிங், அதே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு 200 பக்தர்கள் வரைக்கும் காத்திருக்கும் வரையில ஏற்பாடு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நேத்து நடந்த இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் அவர் பார்த்திருக்காருன்னா, பக்தர்களுக்கு அன்னதானம், குடிநீர், அதே மாதிரி ஸ்ரீவாரி அடியாக்கர்களுக்கு பால் விநியோகம் வந்து உள்ளிட்ட குறித்தும் கேட்டறிந்திருக்காரு. அதே போல டிடிடி வழங்கக்கூடிய வசதிகள் குறித்து பக்தர்கள் வந்து அவங்களோட திருப்தியை தெரிவிச்சிருக்கதாகவும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல முன்னதாக திருமலை கோகுலம் ஓய்வு இல்லத்தில் ஸ்ரீவாணி அறக்கட்டளை மூலம் பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்ட டிக்கெட்டுகள் வழங்குவதை டிடிடிஓ வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. பக்தர்களுக்கு வசதியாக டிக்கெட்டுகளை வழங்க ஸ்ரீவாணி அறக்கட்டளை விரும்புகிறது. இதற்காக கோகுலம் பின்புறம் உள்ள காலியிடம் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பின் தற்காலிகமாக ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட்கள் வழங்குவதற்கான கவுண்டர் நன்கொடையாளர் பிரிவு அடுத்துள்ள ஆதிசேஷ் ஓய்வு இல்லத்துக்கு வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தர்கள் காத்திருக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து நேற்று நடந்த 2 இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு நியாயமான விலையில சுத்தமான சுவையான உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பிரசாத ஊழியர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு தரங்கள் குறித்த பயிற்சி வந்து வழங்கப்படுது. அதே போல பெட்டா மற்றும் ஜனதா கேண்டீன்களின் தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கிறதாகவும், ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் விலை அட்டவணை கண்டிப்பா இருக்கணும். ஸோ எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்றதுக்கான விலைப்பட்டியல் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவுகளை நியாயமான விலையில் வழங்குவதே டிடிடி நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி ஷியாம்லா ராவ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இலக்கை அடைய உணவு பாதுகாப்பு துறை, அன்னப்பிரசாத பணியாளர்கள் மற்றும் பேடா மற்றும் ஜனதா கேண்டீன் மேலாளர்களுக்கு விரைவில் பயிற்சி அளிக்க உள்ளது. இதேபோல் ஒவ்வொரு ஹோட்டலிலும் விலை அட்டவணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டிடிடி ரிலேட்டடா லேட்டஸ்டா இன்னைக்கு வந்திருக்க ப்ரெஸ் ரிலீஸ்ங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் தர்ஷன் பிளஸ் 300 தர்ஷன் டிக்கெட்டோட வரக்கூடிய பஸ் டிக்கெட் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. ஸோ யாருக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து புக் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன டேட்டுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னா 26ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. 27 அதே மாதிரி 28ஆம் தேதிக்கு வந்து உங்களுக்கு 2வது சனிக்கிழமை வருது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையில எங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க யார் இல்லாமோ ஸோ இந்த டிக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு 27ஆம் தேதிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து 28ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப குயிக்காக வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையோட 21ஆம் தேதியோட புக்கிங்கும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 28 முடிஞ்சிடும். செக் பண்ணிட்டு இருந்தே புக் பண்ணிக்கோங்க. இதில் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. புக் பண்ணி அமௌண்ட் எல்லாம் டெபிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி வந்து கொடுப்பாங்க. உங்களோட தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அதாவது தர்ஷன் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ புக் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பஸ் டிக்கெட்டோட நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அதில் வந்து பஸ் டிக்கெட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் டிக்கெட் நம்பரும் உங்களோட புக்கிங்க்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் போதும். அதை ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போயிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டிடிடியோட புக்கிங் போர்ட்டலில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி தர்ஷன் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா உங்களோட மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு என்ன டிக்கெட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டை வந்து அதிலே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க,
அண்ட் லாஸ்டா வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,980 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 26 கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்க அப்டேட். ஸோ இதுல 26 கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 14ல இருந்து 18 மணி நேரம் தான் ஆகுது. இந்த வாரம் அவுட் சைட் லைன் எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நீங்க போற டைம் க்ரௌட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 4ங்கிறது ஒரு 5 மணி நேரம் கூட சேர்த்து ஆகலாம். சில டைம் நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துல கூட நீங்க தரிசனம் வந்து முடிச்சிடலாம். நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து இப்போ 300 ரூபா தரிசனம் வந்து நாங்கள் ஈவினிங் நைட் டைம்ல தான் புக் பண்ணியிருக்கோம், ஸோ காலையில போனாங்கன்னா விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் எஸ்எஸ்டி டோக்கனும் சரி, அதே மாதிரி 300 ரூபா தரிசனமும் சரி டைம் செக் பண்ணி தான் விடுறாங்க. ஆனால் காலையில் 11 to 12 மணிக்குள்ள 300 ரூபா கேட் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டைம்குள்ளே வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் தர்ஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.